ஆயிடுச்சு சிஸ்டர். இதுல மட்டும் அப்டேட் ஆகுமா? மட்டும் அப்டேட் ஆகாது, பாத்துக்கிறோமா? ஆ அப்போ போன கிளாஸ் நாங்க 4 வகையான மதுகளை முடிச்சுக்கிறோம், அப்படிதானே? ம் இதனுடைய அடிப்படைகள் விஷயத்துல மது அல் அஸ்லி அல் மது அல் ஃபராயில வரக்கூடிய ஆஹ் மது லீன், மது அல் ஐவல், மது அசிலா 3 முடிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நாங்க இன்னும் ஒரு முக்கியமான சட்டங்களை நோக்கி நாடுறோம். 4வது அல் மது அல் முத்தசில் என்ற பகுதி. அல் மது அல் முத்தசிலுக்கு ஸ்கிரீன் மாறுதா? மாறுது சிஸ்டர். ஓகே. அல் மது அல் முத்தசிலுக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிற, அந்த பெயர் தான் பெரும்பாலும் தமிழ் பேசும் உலகில் அறியப்பட்ட பெயர் அல் மத்து அல் வாஜிப் என்று சொல்லுவாங்க. அல் மத்து அல் வாஜிப் என்றும் இதுக்கு பெயர் ஒன்று சொல்லுவார்கள். அல் மத்து அல் முத்தசில் என்று சொன்னால் அதுல நேரடியான கருத்து சேர்ந்து வருகின்ற மத்து. சரியா? சேர்ந்து வரக்கூடிய மத்து. அது என்ன சேர்ந்து வர மத்து அப்படி என்றால், மத்தினுடைய எழுத்து ஒரு சொல்லிலே வரும். அதே சொல்லிலே தான் மத்தினுடைய எழுத்தை அடுத்து ஒரு ஹம்சா வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். மத்துடைய எழுத்தும் ஹம்சாவும் ஒரே சொல்லுல வரக்கூடியது. அதாவது மத்து முத்தசில் என்றாலே ஹம்சாவோடு தொடர்பான மத்து என்று சொல்லி இதுக்கு பாத்துக்கிறோம். ஹம்சாவோடு அது சுக்குனோடு தொடர்பான மத்துன்னு சொல்லி போன கிளாஸ்ல பேசினோம். இப்போ மத்து முத்தசில் என்று சொன்னா மத்தும் ஹம்சாவும் ஒரே சொல்ல வரணும். இங்க வந்து எங்களுக்கு வேற ஆப்ஷன் எதுவுமே இல்ல. இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கிற மத்து வாஜிப். இப்ப வாஜிப் எங்களுக்கு தெரியும், கடமைன்னு சொல்லி, கட்டாயமானது. அப்ப அதுல எந்த ஒரு தெரிவுக்கான ஆப்ஷனும் இல்லை. கட்டாயமாக கண்டிப்பாக நாங்க அதுல 6 அளவுக்கு 3 செகண்ட் அளவுக்கு கட்டாயமாக நீட்டியே ஆகணும். அது குறைக்க இயலாது. சரியா? குர்ஆன்ல இந்த வடிவங்கள் பல டிசைன்ல இருக்குது. பல வடிவத்துல இது வந்திக்குது. நாங்க பின்னுக்கால உதாரணத்தை பார்க்கலாம். இப்ப இதுல உதாரணத்துல பாருங்க. முதலாவது உதாரணத்தை பாருங்க. அத்வா முதலாவது உதாரணம். ஜஸா. இப்ப ஜஸா அன் மத்தினுடைய அடையாளமும் இறுதியில ஹம்சாம் உண்டு. இரண்டாவது பாருங்க, மலாயிகா மத்தினுடைய அடையாளம் வந்திக்குது. அதே போல மத்தினுடைய ஃபதஹ் மத் தொடர்ந்து மத்தினுடைய அடையாளம் வந்திக்கு. இரண்டும் ஒரே சொல்லுக்குள்ள ஆகிக்குது. வஜீஅ, ஹூ, இப்படி எந்த வகையில பார்த்தாலும் இரண்டும் ஒரே செட்டிலாக ஒரே ஸ்டைல்ல ஒரே வடிவத்துல ஒன்றுக்குள்ளால இது வந்திருக்கிறது. இது விளங்கிட்டா? ஓகே, குட். அப்ப அடுத்த மத்துக்கு நாங்க வந்தோம்னால் மத்து முன்ஃபசில். இது மத்து முத்தசிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. மத்து முத்தசிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. பெயர் ரீதியாகவும் கொஞ்சம் வேறுபட்டது, சட்ட ரீதியாகவும் கொஞ்சம் வேறுபடானது. மத்து முன்ஃபசில் என்று சொல்ல நேரம் இங்க நாங்க சொல்லுவோம், மத்து முன்ஃபசில் என்றது பிரிந்து வரும் மத்து. அங்க சேர்ந்து வரும் மத்து, இங்க பிரிந்து வரும் மத்து. பார்த்துக்கிறோம். பாடம் எல்லாம் கொடுத்து நம்ம போட்டு தரப்போம். அப்ப மத்து முன்ஃபசில்ங்கிறது பிரிந்து வரக்கூடிய மத்து. முன்ஃபசில்ல பிரிந்து வாரத்துக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிற மத்து ஜாயிஸ். மத்து வாஜிப் என்று ஒரு பெயர் சொல்லுவாங்க, மத்து ஜாயிஸ் என்றும் சொல்லுவாங்க. ஜாயிஸ் என்று சொன்னா அப்படி மோதலாம், இப்படி மோதலாம், பல மாதிரி ஓதுறதுக்கு இடம்பாடான அனுமதிகளை கொண்டதுதான் மத்து ஜாயிஸ் என்று நாங்க சொல்லலாம். இங்க பாருங்க, இது என்ன வித்தியாசம் என்றால் மத்து முத்தசிலுக்கும் மத்து முன்ஃபசிலுக்கும். மத்து முன்ஃபசில பொறுத்த வரைக்கும் இங்க மத்தினுடைய எழுத்து ஒரு சொல்லினுடைய கடைசியில வந்து அதுக்கு அடுத்த சொல்லினுடைய ஆரம்பத்துல தான் ஹம்சா வரும். அதாவது இங்க 2 சொற்கள் தொடர்பு படும், ஒரு சொல்லல்ல. இங்க தொடர்படுறது 2 சொற்களாக இருக்கும். விளங்கினா? 2 சொல். இப்ப 2 சொல்லுக்கு நாங்க சொல்றது மத்து ஜாயிஸ். இங்க நாங்க இந்த மாதிரி 2 சொற்களோடு தொடர்பான இடங்கள்ல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்க 4 அளவுக்கும் நீட்டலாம், 6 அளவுக்கும் நீட்டலாம், 2 செகண்ட் நீட்டலாம்,
அல்லது 3 செகண்டுக்கும் நீங்க நீட்டி ஓதலாம். இதுல பிரச்சனை இல்லை. சரியா? ஆனா இங்க கவனமா பார்த்துக்கணும். சில போது ஒரு எழுத்து ஒரு சொல்லாகவும் பயன்படுத்தப்படுது. அரபிக்ல இது ஒரு முக்கியமான விஷயம். அரபு மொழியில ஒரு எழுத்து தான் அது ஒரு வேர்டாக கூட பல நேரங்கள்ல பயன்படுத்துவார்கள். ஓகே, இப்ப நாங்க உதாரணங்களுக்கு வருவோம். பாருங்க, முதலாவது உதாரணத்துல பாருங்க. எத அபீலஹபின். அப்ப எதாங்கிறது ஒரு சொல், அபீலஹப்ங்கிறது இன்னும் ஒரு சொல். இரண்டாவது பாருங்க, ம அகுனா. மா என்பது ஒரு எழுத்து தான். மா என்பது ஒரு எழுத்து தான், இருந்தாலும் அது ஒரு சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அகுனாங்கிறது இன்னும் ஒரு சொல்லினுடைய ஆரம்ப எழுத்து. மூணாவது பாருங்க, யா ஐயுஹ. யாங்கிறது ஒரு எழுத்து, ஆனா அது ஒரு சொல். ஐயுஹ என்கிறது ஒரு சொல். வமா உமிரு அதே போல. இல்லா வமா உமிரு இல்லா, 3 சொல்லுக்குள்ளாலையும் அந்த சட்டத்தை பார்க்க முடியுமாயும். ஐந்தாவது இர்ஜிஇ இலா. ஆறாவது மலஹு அஹ்லதா. இப்படி பல உதாரணங்களை எங்களுக்கு பார்க்கலாம். இப்ப எங்களுக்கு மத்து வாஜிப் அல்லது மத்து முத்தசிலும் மத்து முன்பசிலுக்கும் உள்ள வேறுபாடுகளை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா ரெண்டுலயும் அடையாளங்கள் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான அடையாளம் தான் ஐயுது. குர்ஆன்ல இந்த மத்து, அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல விளங்கப்படுத்தினோம். இந்த மத்துக்கு நாங்க கொடுத்த பேர் மத்தினுடைய பேர் தான். மத்தினுடைய அடையாளம் என்றுதான் பேர் கொடுத்தோம். அதுக்கான காரணம் என்னென்றால் இதுதான் மிக பிரதானமான காரணம். நிறைய அடையாளங்கள் நிறைய மத்துகள் ஒரே அடையாளத்தை பெற்று வருது. நிறைய மத்துகளுடைய வகையிலெல்லாம் காணப்படக்கூடிய அடையாளம் ஒரே அடையாளமா இருக்கிறதால நாங்க ஸ்டார்ட்ல மத்தினுடைய அடையாளம் என்று கொடுத்தோம். இப்ப நாங்க சிலதுகளை மத்து ஜாயிஸ் அல்லது மத்து முன்பசில் என்று கொண்டு வாரோம். இன்னும் சிலதுகளை மத்து முத்தசில் என்று கொண்டு வாரோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மத்தை நாங்க பாக்குறதுக்கு போகலாம். இது விளங்கினா? இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு வரோம். இது ஆறாம். ஓகே, அல் மத்து அல் ஆரிது லிஸ்ஸுகூன். இது இந்த பெயர்ல இருந்தா அந்த மத்தை நாங்க உருவாக்க போறோம். நல்லா பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல் மத்து அல் ஆரித் லிஸ்ஸுகூன். மத்து என்றால் மத்து, ஆரித் என்று சொன்னால் மறைவானது அல்லது இடையில ஏற்படக்கூடியது லிசுக்கூன். சரியா? எப்படி என்றால் இடையில ஏற்படக்கூடிய சுக்கூனுடைய மத்து. இடையில ஏற்படக்கூடிய ஒரு சுக்கூன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மத்து தான் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுக்கூன், அந்த சுக்கூன் ஏற்படுத்துற மத்து தான் இது. பாருங்க, மத்தினுடைய எழுத்துக்கு பிறகு நல்லா கேட்டுக்கிறோம். மத்தினுடைய எழுத்துக்கு பின்னால ஏதாவது ஒரு ஹரக்கத்துள்ள எழுத்து வந்து, நல்லா ஹரக்கத்துள்ள எழுத்துட்டா என்ன? அது ஃபதஹத்துன் ஆயிக்கலாம், கஸ்ரத்துன் ஆயிக்கலாம், லம்மத்துன் ஆயிக்கலாம், எதுவும் அமைக்கலாம். அதான் ஹரக்கத்துள்ள எழுத்து. மத்தினுடைய எழுத்துக்கு பின்னால ஏதாவது ஒரு ஹரக்கத்துள்ள எழுத்து கொண்டு வந்து எங்கட மூச்சு திணறல் காரணமாக அல்லது நாங்க நிறுத்தி ஓதுறதன் காரணத்தினால குறிப்பிட்ட அந்த எழுத்துல நாங்க நிறுத்தினால் அந்த எழுத்துக்கு ஃபதஹத்தைனியை தவிர வேறு எந்த ஹரக்கத் வந்தாலும் அதுக்கு நாங்க சுக்கூன் வைத்தே நிறுத்த வேண்டும். ஃபதஹத்தைன் வந்தா எப்படி பாட்டுவோம்? அது ஒரு மத்து. என்ன மத்து அது? சொல்லுங்க பாப்போம். குயிக்கா சொல்லணும், படிச்சிடும். மத்து ஐவல் ஆல்ரெடி படிச்சாச்சு. அப்போ ஃபதஹத்தைனி வராத மத்த எந்த வந்தாலும் அது மத்து இந்த மத்து ஆறுதல் சுக்கூனை பொறுத்த வரைக்கும் இது இடையில அந்த சுக்கூன் ஏற்படுதே தானே, சுக்கூன் வைக்கி நிறுத்துறோம் என்று சொல்றமே, அந்த சுக்கூனின் மூலமாகத்தான் இந்த மத்து உருவாக்கப்படுது. அது விளங்கினா என்ன சொல்லாட்டு? எனவே இங்க நாங்க 4 அல்லது 6 அளவுக்கு நாங்க நீட்டலாம். கட்டாயம் 6 அளவு நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதுக்கு பின்னால நீங்க நிறைய இடங்கள்ல உங்களோட சலுகைகளை நீங்க பயன்படுத்தி ஓதலாம். கட்டாயமாக 6 அளவு நீட்ட வேண்டிய அளவுக்கு நாங்க அவதானிக்க வேண்டிய விஷயங்களை அவதானிப்போம். பிளெக்சிபிளான நீட்டுவதற்கு இத்தகைய ஒரு அனுமதி தரப்பட்ட இடங்களையும் நாங்க இப்படியும் அவதானிப்போம்.
சேர்த்து ஓதுகின்ற சந்தர்ப்பத்துல சரியா அந்த ஹரக்கத் வந்து ம் தொடர்படுறதால இந்த மத்து அந்த இடத்துல எடுபடாமல் போகும். ம் நான் சொல்ல விஷயம் நான் அதே மூலம் ஆ வழங்கப்படுத்துறேன். விளங்குச்சு சார். ம். ஹைர். இப்ப நாங்க உதாரணங்களுக்கு வருவோம். இப்ப பாருங்க ரஹ்மானி ரஹீம். இப்ப ரெண்டாவது வசனத்தை பாருங்க. ஆலமீன். ஏன் மது ஆறு சுக்குனுக்கு வருது. இறுதி எழுத்துக்கு சுக்குன் செய்யப்படுகிறது. அதுக்கு முன்னால் மத்தூரி எழுத்து இருக்கிறதுனால அந்த மீமை நாங்க நீட்ட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு மாற்றோம். ஆனா இந்த மது ஆறு சுக்குன்ல நீட்டாம நாங்க ஓதினம் என்றால் ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்றால் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த மத்து இந்த இடத்துல இல்லாமல் போகிறது. இது விளங்கினா ஆ விளங்குச்சு சார். அப்போ யௌமித்தீன் நஸ்தஈன் வலத்தால் லீன் லீனை மட்டும் பாருங்க. வலத்தாலுக்குள்ள வந்து ஜாயின் ஆக வேணாம், அது வேற சட்டம். அது இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கால பார்ப்போம். லீன் என்று முடிகிற மத்து வந்து இந்த இடத்துல மிக கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய மத்தாக இருக்குது. ஹைரன். இப்ப நாங்க அடுத்த முக்கியமான பகுதியை நோக்கி போகலாம். அல் மத்து அல் லாசிம். இது ஒரு பெரிய வகை. நாங்க தனியே பார்ப்போம். இன்றைக்கு நான் இதை ஒரு அறிமுகம் தான் தருவேன். இதை நான் விளங்கப்படுத்த மாட்டேன். மது லாசிம் என்று சொன்னால் என்னங்கிறத மட்டும் நான் இன்றைக்கு சொல்லுவேன். அப்ப இன்றைக்கு பேசிட்டு நீங்க படிக்க வேண்டியது அல்லது மீட்டிக் கொள்ள வேண்டியது நீங்க பிராக்டிஸ்ல உங்களை நீங்க பேர்களோட இப்போ ஓதி கொண்டு போகல உங்களுக்கு இந்த விஷயம் என்ன மத்து என்று சொல்லி பேரோட உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுக்கணும். இது மத்து லாசிம், இது மத்து லாசிம், இது மத்து ஐவல், இது மத்து சிலா, இது மத்து ஆறுல சுக்கூன், இது மத்து முத்தசில், இது மத்து முன்ஃபசில் என்று சொல்லி பேரோட நாங்க எங்கட ஓதலுக்கு கூடாக போக தெரியும். அது பேர் சொல்றீங்க என்று சொன்ன அர்த்தம் உங்களுக்கு அந்த மத்த பத்தி ஒரு பிக்சர் ஒன்று தெரியும் அர்த்தம். மத்து லாசிம் என்று ம் சொன்னால் கட்டாயமாக கண்டிப்பாக எந்த விதமான சலுகையும் அற்ற குறிப்பிட்ட இடத்துல கட்டாயம் கண்டிப்பாக நீட்டி ஓத வேண்டிய இடங்கள். அதான் மத்து லாசிம் என்று சொல்றது. சரியா? இந்த மத்து லாசிம் பிரதானமான 4 வகைகளாக பிரிபடும். நாங்க ஒவ்வொன்றையும் தனியா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இந்த பேரு மட்டும் சொல்றோம். مد لازم كلمة مثقل، مد لازم كلمة مخفف، مد لازم حرفي مثقل، مد لازم حرفي مخفف. مد لازم 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 كلمة كلمة حرفي حرفي مثقل مخفف مثقل مخفف. இப்படி ஒரு ஸ்டைல்ல தான் இந்த வகைகள் உங்களுக்கு வரும். நீங்க இதுகளை பத்தி மிச்சம் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. அது லாசிம் தனியாக வரக்கூடிய பாடம். இன்றைய படிச்ச 3 மத்துக்களோட ஏழவை படிச்ச 4 மத்துக்கள் மொத்தம் 7 மத்துக்கள் படிக்கப்பட்டிருக்குது. அந்த 7 மத்துக்களையும் எந்த இடத்துல போனாலும் அதுல பேரோட இதான் இந்த மத்து என்கிறத அடையாளப்படுத்தக்கூடியதாக யோசனை இல்லாம மிச்சம் யோசிச்சு 2 நாள் டைம் எடுத்து நீங்க யோசிச்சு செல்லாம உடனடியாக செல்றதுக்கான ரெடியோட தயாரோடத்தோட இன்ஷா அல்லாஹ் நீங்க இருக்க வேண்டும். தேவையான போது ரெக்கார்டு கேட்டு உங்களோட விஷயங்களை பார்த்து கொள்ளலாம். ஓகேயா? ம் விளங்கினா விளங்காட்டி கேட்டுக்கொள்ளணுமா? விளங்கிச்சாலாம் இந்த இப்ப அது 3 மாதம் முக்கியமா தான். விளங்குச்சு சார். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.